பவ்யமாரியே நமக. ஓம் நித்யமாரியே நமக. ஓம் நிரந்தரமாரியே நமக. ஓம் பரமாரியே நமக. ஓம் பர்ணமாரியே நமக. ஓம் சிங்கமாரியே நமக. ஓம் ரேணுகாமாரியே நமக. ஓம் பரமேஸ்வரி மாரியே நமக. ஓம் ஈஸ்வரி மாரியே நமக. ஓம் முத்துமாரியம்பிகே நமோ நமக. ஓம் பரமேஸ்வரி ரேணுகாதேவி மகமாயி நீலி கபாலி இடுக்கை உடுக்கை தம்மாரம் வேப்பிலை வீச்சருவால் பிரம்பு மற்ற பற்பல ஆயுதங்கள் கொண்டு என் முன்னே வாவா. முத்துமாரியே அண்டரண்ட பைரவி சுந்தரி துர்கி நீலி கபாலினி நான் நினைத்த பேரை இன்னாரை உன் சூளத்தால் குத்தி கட்டி கொண்டு வாவா. ஏவல் பில்லி சூனியம் முனி இப்பேற்பட்ட துஷ்ட மிருகங்களையும் வியாதி குணங்களையும் உன் சூளத்தால் குத்தி கட்டி கொண்டு வாவா. ஆம் ஊம் ஓம் படுபடு ஸ்வாக ஐயும் வசி வசி நமக. ஆம் ஊம் ஓம் படுபடு ஸ்வாக ஐயும் வசி வசி நமக. ஆம் ஊம் ஓம் படுபடு ஸ்வாக ஐயும் வசி வசி நமக. ஓம் முத்துமாரி அம்பிகே நமோ நமக. ஓம் ஹரி ஹரி மட்ட மாத்தாங்கி ஐயும் கிளியும் சவ்வோம் ரீயும் ரீயும் அகோர சக்தி அகோர பஞ்சாச்சரிணி அணுமாரி ஆனந்தமாரி வீரமுத்துமாரினி பச்சை மரகத சொரூபமும் பொன்னின் நடகும் பூண்டாபனமும் காலில் சிலமும் கையில் குழையும் இடையில் கட்டிய பட்டு பாவாடையும் ஏகாந்த சல்லடையும் கிங்கினி மாலையும் காதில் தோடும் கையில் பிரம்பும் சீவி வார்ந்த சிங்கார கூந்தலும் சிவனின் எட்டெழுத்தான இப்பேற்பட்ட அஷ்டாவதாரமாய் எழுந்தருள்வாய் எங்கம்பை முத்துமாரியை. வட கைலாயம் விட்டு தென் கைலாயம் தட்சணன் பூமிக்கு எழுந்தருள்வாய். குருவேறு திருவேறு உத்தண்ட மாறினி என் வாக்கினிலும் நாவினிலும் பேசு பேசு ஆவேச ஆவேசு உயிரெழும்பு உயிரெழும்பு சிவசிவா. ஓ முத்துமாரி அம்பிகே நமோ நமக. புஷ்பாஞ்சலம் சமர்ப்பியாமி. सर्वमंगल मांगल्ये शिवे साधिने शरण्ये दिगंबरी गौरी नारायणी नमस्तुते अंडरंड भैरवी अखिलांड कोटि ब्रह्मांड नायि मुत्तुमारी अंबिके नमो नमः. ओम धूपदीपार्थं समर्पयामि कर्पूर निरंजनं समर्पयामि. ओम मुत्तुमारी अंबिके नमो नमः. पुष्पांजलिं समर्पयामि. ஒரு பக்கம் உள்ள போய் சாமியை வந்து பொறுமையா பாத்துவாங்க. பூ வாங்கிட்டு அம்பால வந்து உள்ள போய் பொறுமையா போய் பாருங்க. நல்ல கதையா இருக்குது, நல்ல கதையா இருக்குது. பாப்பா பூ வாங்குங்க, பூ வாங்கிக்கமா.
பூ வாங்காதுங்க யாருமா? இந்த பக்கம் பூ வாங்கிட்டீங்களா? ரோஸ் வாங்க வந்தாரா? பூ வேணா எல்லாம் வரமாட்டேன்றாங்க. நம்ம பூ யாருமா வேணா? பூ யாருமா வேணா? பூ யாருமா வேணா? பூவே எல்லாரும் அம்மா தரிசிக்கணும். எல்லாரும் ஒரு நாளை பார்த்துட்டு வாங்க. பின்னாடி இருவங்க எல்லாம் வந்து தரிசிக்கணும். ஆமா சாயந்தரம் அம்மா வணக்கம், என் பேர் வள்ளி, பொன்மார் கிராமம். எனக்கு 85 கல்யாணம் ஆச்சு. இந்த ஊரில் சிட்லப்பறக்கலேருந்து எங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ 87 என் பையன் பிறந்தப்போ அம்மை போட்டு அப்படியே குளிர்ந்துச்சு, சீரியஸாக ஆகிட்டான். அப்போ காப்பாற்றவே வழி இல்லை. இந்த அம்மா வந்து இங்கே ஒரு வேப்பங்கன்று 87 சொல்கிறேன். நான் வந்து அந்த பம்பில் தண்ணி அடிச்சுட்டு வந்து அந்த வேப்ப மரத்தை கொடுத்து என் குழந்தை நல்லா ஆகணும். இந்த அம்மா மனம் குளிர்ந்து அந்த முத்து ஊராக போய் ஈர துணியோட மடிப்பிச்சு வாங்கி கஞ்சி வாங்கி வந்து மண்ணமுட்டில் கடைசியாக கஞ்சி வாங்கி வந்து வாசலில் வச்சு கொடுத்து வைக்காம என் பொண்ணு நல்லபடியாக குழைச்சி இப்போ அவனுக்கு வந்து 27 வயசாக நல்லா இருக்கான். அம்மா சக்தி சொல்லவே வேணாம், அவ்வளோ அற்புதம். இப்போ முந்தநேற்று நான் வந்து அன்னதானத்துக்காக கலெக்ஷன் பண்ணேன். பிரின்ஸ் வெங்கடேஸ்வர காலேஜில் வேலை பார்த்தேன். ஒரு மேம் 500 ரூபாய் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்து 2 நாளில் அவங்க செயினோட டாலர் தொலைஞ்சு போச்சு. எனக்கு ஒரே வருத்தம், அம்மா உங்களுக்காக நான் போய் அன்னதானத்துக்காக 500 ரூபாய் மனசார கொடுத்தாங்களே அந்த மேடம், செயின் தொலைஞ்சிடுச்சுமா. அப்போ சாமிக்கு கொடுத்தோம், இது மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒரு குறை வந்துடுமே அப்படின்னு நான் மனக்கவலையோடு இந்த அம்மா வேண்டினேன். அந்த செயின் எப்படின்னா கிடைக்கணும் தாயேன்னு சொல்லிட்டு நான் கண்ணீர் விட்டு வேண்டினேன். அவங்க உட்காந்த இடத்துலலாம் தேடினாங்க, கிளாஸ் எடுக்க போனாங்களா அங்கெல்லாம் தேடினாங்க. 2 நாள் தேடினாங்க, அந்த செயின் டாலர் கிடைக்கவே இல்லை. அது வந்து அவங்க வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் தாலி மாதிரி நச்சு. அப்புறம் பார்த்தா அவங்க உட்காந்து இந்த சீட்டு கீழே அந்த டாலர் கட்டுறது 2 சவரம். எனக்கு ரொம்ப பூரிப்பாகி போச்சு, அழையே வந்துச்சு. சந்தோஷம் முத்துமாரியம்மா தாயே, கொடுத்ததாக நீ நன்றி கடன் செலுத்திட்ட அப்படின்னு சொல்லி இது மாதிரி நிறைய இருக்குதெல்லாம். வீடு இல்லை, வாசல் இல்லை, ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். என் மேலே சந்தியம்மா சாமி வரும். அவங்க வந்து உன்னை ஒரு எல்லையில் உட்கார வைப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாங்க. எனக்கு இந்த இலையை தான் காட்டினாங்க. இங்கே இடம் வாங்கினேன், வீடு கட்டினேன். இப்போ நான் வாரம் இங்கே வரேன். முத்துமாரியம்மாவால் சந்தோஷமாக இருக்கிறேன். அதே சந்தியம்மா வந்து நீ
என் எல்லைக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, என் தங்கச்சி ஆலைக்கு போ, நான் அங்கே வந்துடுவேன், அங்கே கொடுக்குறதெல்லாம் நான் வாங்கி சாப்பிடுவேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அதை நல்லா பண்ணுறாங்கன்னு அந்த சந்தியம்மாவே வந்து என்னை இங்கே வர வச்சு இப்போ ஆலயத்துக்கு வரப்பெல்லாம் சந்தியம்மா சாமி என் மேலே வந்து வாக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த அம்மா வந்து குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை கொடுப்பாங்க, கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும், குடும்ப பிரச்சனைனா குடும்ப பிரச்சனை தீரும். ரொம்ப சக்தி வாய்ந்த முத்து மாரியம்மா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ரொம்ப பிரச்சனை இருந்தாரு. ஆனால் இப்போ அந்த குடியால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த அம்மாட்ட வேண்டிக்கினேன், அவர் குடிக்கக்கூடாது, மாலை போடணும், உண்மையாக ஒரு சக்தி இருந்தால் மாலை போடணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதே மாதிரி அவர் மாலை போட்டுக்கினாரு. இப்போ நல்லா இருக்கிறாரு. எனக்கு அதுவே சந்தோஷம். அந்த அம்மா நினச்சது நடக்குது. என் பேர் கண்ணகி. நாங்கள் வந்து பக்கத்து தெருவில் இருந்தோம். நாங்கள் வந்து எனக்கு 5 வருஷம் ஆகுது அந்த தெருவில் இருந்தோம். ஆனால் எனக்கு குழந்தை இல்லை. இந்த அம்மாவோட வந்து இந்த அம்மா பின்னாடி தான் எங்கள் வீடு. இந்த அம்மா வந்து அப்போது ஓலை இதில் தான் வச்சு சாமி கும்பிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் மட்டும்தான் வந்து பெருக்கி கோலம் இதெல்லாம் போட்டுக்கணும் அப்படியே இந்த அம்மா வேண்டிக்கினே இருந்தேன். இங்கே வந்து 2 வருஷம் பொறுத்து எனக்கு ஆம்பளை குழந்தை ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தது. அப்போ நம்ம என் பையன் மாசமாக இருக்க சொல்லவே எங்களுக்கு காப்பு கட்டினாங்க. காப்பு கட்டி அவர் சொன்னாரு 5 மாதம் மாசமாக இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு ஒரு பையன், 2வது ஒரு பையன் பிறந்து, 3வது பொண்ணு பிறந்த. என் பசங்களும் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இருக்கிறதுக்கு இந்த அம்மாவை யாரும் எதுவும் செய்யலையே, இப்படியே இருக்கிறாங்களே இந்த அம்மாவுக்கு யார் வந்து எடுத்து செய்வாங்க? இதை எப்படி அம்மா எல்லாத்தையும் நீ தான் வரவேற்கணும், நீ தான் இதை பண்ணணும், நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம், எனக்கு தெரியலையம்மா, உங்கள் சக்தி இதில் காட்டணும்மா நீ அப்படின்னு ரொம்ப வேண்டுதல் பண்ணோம். ஆனால் ஒருத்தர் மேலே வந்து அவங்க சொன்னாங்க, இந்த அம்மாவுக்கு காப்பு கட்டுங்க, எல்லோரும் வந்துடுவாங்க, அடுத்த வருஷம் நீ காப்பே கட்டுவீங்கன்னாங்க. அதே மாதிரி சொல்லி 1 வருஷம் ஆகலை. நமக்கு நாங்கள் நல்லா செஞ்சு பசங்க எல்லாம் சேர்ந்து இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு சிலை வச்சு 48 நாள் நாளை அடவு முடியுது. திருவிழா முடிஞ்சு இன்றைக்கி பால்கோடம் 50 பேருக்கு மேலே பால்கோடம் எடுத்தோம். அவங்கவுங்க வேண்டுதெல்லாம் எல்லாம் நிறைவேறுது, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப ஊரை நல்லா செழுமையாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ 4 இடம் 48 நாள் உற்சக சிலை வச்சுருக்கிறோம். அது தேர் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வரப்போகுது. இது வரைக்கும் அந்த குறையா நான் எனக்கு இங்கே வந்த பிறகு 5 வருஷம் அங்கே இருந்தேன். இங்கே வந்த பிறகு இந்த அம்மா வந்த பிறகு தான் எனக்கு 3 பசங்க பிறந்தது. என் பசங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. என் பசங்களாம் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து செய்கிறாங்க. என் பசங்க கூட இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப நாங்கள் எல்லாம் கிறிஸ்டினி தான் இருக்கிறவங்க. இருந்தாலும் இந்துக்காரங்க வந்து வெளியூரில் இருந்து நிறைய பேர் வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாம் செஞ்சு அவங்கள எல்லாரும் அம்மாவே வர வைக்கிறாங்க, வர வச்சு செய்கிறாங்க. அதனால எல்லாம் நல்லா இருக்கும். பொதுமக்கள் அனைவரும் வரிசையாக நின்று அன்னதானத்தை வாங்கிக் கொள்ளவும். குழந்தைங்களும் பிடிச்சி வாங்க, இது மேலே ஒரு கை வச்சுருக்கிறேன், பிடிச்சி பிடிங்கப்பா, பிடிச்சி வாங்க, சூடாகுது, சாப்பிட்டு வாங்கிக்கோங்க, வாங்கிப்பா, சாப்பிட்டு வாங்கிக்கோங்க, காட்டுறேன் சூடாக இருக்குதுன்றாங்க. 2 பிளேட் என்ன பிளேட் பத்தாது அங்கே வச்சுட்டு அப்படியே சாப்பிடுங்க. உள்ள உட்காந்து சாப்பிட்டு போங்க. இங்கே வச்சுருங்க. இங்கே சூடாக பார்த்து பிளேட்டு நம்ம என்ன பண்ண முடியாது. பொறுமையாக வாக்க
கொஞ்சம் வாங்கி கொடுங்க. இப்படியே வாங்க, நிற்கலாம், இந்த பக்கம் வாங்க, தம்பி இந்த பக்கம் வாடா வாடா. வணக்கங்க, நான் இங்கே பொன்மாரில் தான் குடியிருக்கேன். இது வந்து திருப்பூர் ஒரு ஊராட்சியில் தான் வருது பொன்மாறு. இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா முதல்ல பெரும்பாக்கம்னு ஒரு இடத்துல இருந்தேன். என்னோடய சொந்த ஊர் இது கிடையாது, நான் நாமக்கல். நான் இங்கே வந்து குடியிருக்கிறோம், வேலைக்காக எல்லோரும் வந்திருக்கோம். இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு குடியிருந்து ஒரு 6 மாதமாக தான் ஆகுது. ஆனால் முதல்ல வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கிறது யாருக்குமே தெரியாமல் இருந்தது. என்னோடய வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிற தூரத்தில் தான் இருக்கும். யாருக்குமே தெரியாது இந்த கோயில் இருக்கிறது. ஏன்னா இங்கே முதல்லாம் வந்து மாடு கட்டியிருப்பாங்க, எல்லோரும் வருவாங்க, யாருமே அதிகமாக வரமாட்டாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு சமயம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பையனுக்கு அம்மை போட ஆரம்பிச்சிச்சு. புட்லாமன்னு சொல்லுவாங்க. அது எங்கள் பையனுக்கு கன்னத்தில் வந்து புட்லாமை போட்டதுனால இந்த கோயிலுக்கு வந்து நான் நிறைய கோயில் தேடி பார்த்தேன். பக்கத்தில் ஏதாவது அம்மன் கோயில் எது இருக்கான்னு கேட்டு பார்த்தேன். அந்த சைடு வந்து செல்லியம்மன் கோயில் கோயில் இருக்குது, கட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு அம்மன் வந்து பார்த்திங்கன்னா அம்மை போட்டால் வந்து மாரியம்மன்ற இதுக்கு தான் போகணும். அந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லையம்மன் தான் இருக்குங்க, பிடாரியம்மன் தான் இருக்குது. சரி, அந்த கோயிலுக்கும் போக முடியல. வேறு ஏதாவது அம்மன் இருக்குமான்னு தேடும்போது பார்த்தா கோயில் வந்து இங்கே கிட்டே இருக்குது. அப்புறமா தான் வந்து கோயிலுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா நிர்வாகி ஒருத்தர் வந்து சாவி எப்பயுமே ஒருத்தர் வச்சுட்டு இருப்பார். அவர் மட்டும்தான் இருப்பார், எல்லாமே சுத்தப்படுத்திட்டு இருப்பார். அவர்னா நான் கேட்கும்போது கோயில் நீங்கள் முதல்ல உள்ளே போகிறதுக்கே தயக்கப்பட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கோயில் உள்ளே போகிற வரைக்கும் அவரை வந்து அலோவ் பண்ணார், எல்லாமே கொடுக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பையனுக்கு அம்மை போட்டதுனால தினமும் தீர்த்தத்தை சாமியிட்ட வச்சு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அம்மனுக்கு வந்து தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் இங்கேருந்து பையனுக்கு கொடுத்து தினமும் வந்து கொண்டு போய் கொடுப்பேன். அவன் பையனுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. அதே மாதிரி என்ன மாதிரி இன்னொருத்தவங்களும் வந்தாங்க, அவங்க கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் வந்து என்னோடய கதையை நான் சொல்லி ஃபுல்லாக முடிக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா நான் வந்தது வந்து ஜனவரி மாதம் ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே, பொங்கலுக்கு மேலே தான் வந்தேங்க. பொங்கலுக்கு ஊருக்கு போக முடியல, இங்கே தான் இருந்தேன். அப்புறமா வந்து பையனுக்கு வந்து உடம்பு சரியாக போகணும், தினமும் வந்து வேண்டுறதுக்கு வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோயிலுக்கு வந்தப்போ அந்த மாதிரி கும்பாபிஷேகம் ஜனவரி 28ஆம் தேதி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கும்பாபிஷேகத்துக்காக செய்யறதுக்கு ஆளுன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. ஒரு 2 பேர் 3 பேர் கூட இல்லை. நீங்கள் சேர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ இருந்து நான் ஆரம்பித்தேன் செய்யறதுக்கு. சரி, கடவுள் பணி செய்யும்போது நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து நல்லது தான் நடக்கும் அப்படின்றதுக்காக செய்ய ஆரம்பித்தேன். அப்போ இருந்து நான் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாமியோட சக்தி அப்போ தான் உணர ஆரம்பித்தேன். இந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா தேவையானதெல்லாம் வந்து நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைப்பேன். ஜிபே வந்து என்னோடய நம்பர் போட்டுவிட்டு இது மாதிரி சாமி இது தேவைப்படாது தேவைப்படும். ஏன்னா வந்து கோயிலுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படுது, செய்யறதுக்கு ஆள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணம் தேவைப்படும், நிதி உதவி தேவைப்பட்டது. அதனால் எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுவேன். இப்போ இந்த ஸ்டூலம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கேருந்து கோயிலேருந்து சொல்கிறேன், ஏங்க கோயிலில் வந்து சூளம் இல்லை, கோயிலில் என்னங்க கோயில் வச்சுருக்கீங்க, முன்னாடி அம்மா சூளம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டேன். கூலம் செய்யணும்னா ஒரு 5000 ரூபா ஆகும்ண்ணா அப்படின்னு சொன்னாங்க. சரி, இங்கேருந்து நான் வந்து அவர் ஃபோன் பண்ணி எவ்வளோ ஆகும்னு கேட்கும்போது கரெக்டாக 5000 ரூபா ஆகுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்ட்டு அப்புறம் நான் இங்கே வந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போனேன். இங்கே என்ன கேட்டேன், வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் சும்மா பிங் பண்ணார். என்னப்பா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஏதோ ஜிபே ஜிபே நம்பர் சொல்லி பண்ணார். ஜிபே நம்பர் அனுப்பிச்சி வச்சேன். சரி, ஏதோ எப்பயும் போல் 500 1000 சில பேர் அனுப்பிச்சி வைப்பாங்க. அந்த மாதிரி அனுப்பிச்சி வைப்போம். பார்த்தா கரெக்டாக அந்த 5000 ரூபா அவர் அனுப்பிச்சி வைக்கிறார். அன்னைக்கே சூளத்தை ஆர்டர் பண்ணி கொண்டாந்து அன்னைக்கு அடுத்த நாள் கொண்டாந்து நாங்கள் சூளத்தை வச்சிட்டோம். ஸோ இந்த கோயிலேருந்து நாம் என்ன சொல்கிறோமோ அது அப்படியே நடக்குது. அந்த அம்மனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நான் சாமிக்காக உற்சவ சிலை செய்ய ஆசைப்பட்டோம். பொன்மார் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எந்த கோயில்லையும் உற்சவ சிலை கிடையாதுங்க. அந்த உற்சவ சிலை செய்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே பணம் தேவைப்பட்டதுங்க.
சரி நாங்கள் எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு 10,000 ரூபா, கொஞ்சம் பேர் ஒரு 3 பேர் மட்டும் சேர்ந்து ஒரு 30,000 ரூபா நிதி திரட்டி அந்த நிதியை வச்சு போட்டோம். வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குரூப்பில் போடவும் நாங்கள் ஒவ்வொருத்தராக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திடீர்னு பார்த்தா ஒருத்தர் 10,000 கொடுப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு 5,000 கொடுக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சிலை செய்யறதுக்குள்ளேயே 1 லட்சத்துக்கு மேலேயே அந்த காசு வந்துடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உற்சவரோட சிலையை வந்து நாங்கள் வந்து ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது நாங்கள் பார்த்துட்டு அதை வந்து சேர்த்து செய்யணும்னு சொல்லும்போது ஹைட்டு சேர்த்து செய்ய சொன்னோம். ஸோ அந்த சிலையை சேர்த்து செய்ய சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதோட விலை 1,60,60,000 ரூபா ஆயிடுச்சுங்க. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 1,20,000 சில்லறை தான் எங்கள்கிட்ட கையில் இருந்தது. 40,000 ரூபா தேவைப்பட்டதுங்க. அன்னைக்கு நாங்கள் வந்து எங்கள் கோயிலன்னு சொல்லும்போதே ஒரு அம்மா அப்பயே 10,000 ரூபா கொடுத்துச்சுங்க. அப்பயே 10,000 ரூபா கொடுத்துச்சு. அப்படியே நாங்கள் பித்தளை சாமான் வச்சுருந்தோம், அது ஒரு 15,000 போட்டோம், அது ஒரு 10,000 போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மற்றவங்க அன்றைக்கி வந்து இந்த மாதிரி நாங்கள் அன்றைக்கி அடுத்த நாள் காஞ்சிபுரம் போய் வாங்கிட்டு வர போகிறோம்னா அந்த இதுக்கான பணம் யாராவது கொடுக்க முடியுங்களான்னு ஒரு சிலர்கிட்ட கேட்டோம். இன்னொருத்தரும் 10,000 கொடுத்தாருங்க. இது எல்லாமே வந்து தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ அந்த 1,60,60,000 ரூபாய்க்கு நான் வந்து எங்களுக்கு இதை போட்டு வாங்கி தான், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே காசு கொடுத்துட்டாங்க. இப்போ அதையும் தாண்டி 20,000க்கு மேலே போயிருக்கு. இதை வச்சு நாங்கள் அடுத்து என்ன பண்ணலாம், கோயிலுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். 1,50,000 லட்சத்துக்கு ஒரு சிலை செய்ய வாங்குறதுன்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாதுங்க. இந்த உற்சவர் சிலை வந்து பார்த்திங்கன்னா இது எங்களோட ஆசை. இந்த உற்சவர் சிலைக்காக தான் இந்த கும்பாபிஷேகத்தையே ஆரம்பிச்சது. சிலை செஞ்சு ஊர்வலம் கொண்டு வரணுன்றது தான் எல்லாரோட ஆசையும். இதுக்காக தான் வந்து எல்லாருமே வந்து அடுத்தடுத்து செய்யும்போது தான் பூசாரி வந்து முதல்ல கும்பாபிஷேகம் செய்யுங்க, ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொன்னார். ஸோ அந்த கும்பாபிஷேகமே வந்து அந்த சிலைக்காக தான் வந்ததுங்க. ஸோ அந்த சிலையை வந்து நல்லபடியாக முடிச்சிட்டாங்க, சிலையை நாங்கள் கொண்டாந்துட்டோம். ஸோ அம்மன்கிட்ட வந்து நம்ம எது கேட்டாலுமே அம்மனா வந்து தானாக செஞ்சுக்க எது வேணுமோ யாரையும் அவங்களை தானாக கூட்டிகிட்டு வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் பையன் மாதிரி இன்னொரு பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா போட்டிருக்கு. அவங்களும் ரொம்ப கிட்ட தான் இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இந்த கோயில் தெரியாமல் தான் இருந்தது. அவங்க வந்து 10 வருஷமாக இங்கே குடியிருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா தை அமாவாசைக்கு நானும் வரேன், அந்த எங்கள் பையனை கூப்பிட்டு வரேன், பார்த்திங்கன்னா அவங்களும் கூப்பிட்டு வராங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னங்க நீங்கள் எப்படிங்க அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். என்னங்க கோயிலுக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது அவங்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி பையனுக்கு அம்மா போட்டுருக்கீங்க அதனால தான் வந்தாங்க. அப்படிங்களா அப்படின்னு கேட்டோடனே ஆமாங்க, மாரியம்மனை தான் நானும் தேடிட்டு இருந்தேன், மாரியம்மன் தான் வந்து அம்மைக்கு வந்து தேவையான இதை வந்து தரும், தேவையான சரி பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அம்மா வரதுக்கு முன்னாடி அவங்க வீட்டோட கனவுல வந்து அம்மனை வந்து சொல்லியிருக்குங்க, 2 நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து 2 நாளில் வரப்போகிறேன் அப்படின்னு, எந்த ரூபத்தில் வருவேன்னு தெரியாது, வரப்போகிறேன்னு சொல்லிவிட்டு நீ எனக்கு வந்து கூடும் ஒரு 2 ரூபா காணிக்கையும் கொடுக்கணும்னு வந்து அம்மன் சொல்லிட்டு போயிடுச்சு அவர் கனவுல. அடுத்து 2வது நாள் அவங்க பையனுக்கு வந்து அம்மா போட்டது. அதுக்கப்புறமா இவங்க வந்து அந்த கோயிலை தேடி பார்த்துருக்காங்க. பிடாரியம்மன் செல்லியம்மன் கோயில் நான் சொன்ன மாதிரியே மூடி இருக்குது. பிடாரியம்மன் கோயில் எல்லை தெய்வம், அதை வந்து வழிபட முடியாதுன்ட்டு அம்மனை தேடினாங்க. அதே மாதிரி என்ன மாதிரி இங்கே ஒருத்தர் வழிகாட்டி, எனக்கு ஒருத்தர் வழிகாட்டின மாதிரி இங்கே வந்து வீதியில் இருக்க ஒருத்தர் வந்து இந்த கோயிலை வழிகாட்டினாங்க. அன்னையிலேருந்து அவங்களும் வராங்க, அன்னையிலேருந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் சொன்ன மாதிரியே அம்மன் வந்து உள்ள அவங்க வீட்டுக்கு வந்துச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பையனுக்கு தீர்த்தம் கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்க பையனுக்கு வந்து விளையாட்டு மாதிரி சின்னதாக அம்மா போட்டது. அவனை வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் 4 நாள் அப்படியே கொஞ்சமாக அப்படியே மங்கி சரியாக போச்சு. ஸோ அந்த அம்மனுக்கு என்ன தேவையோ எங்கெங்கேருந்து ஆளை வர வைக்கணுமோ அதுவாக தானாக வர வைக்குது. இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இங்கே நிறைய பேர் வந்து கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க. நிறைய பேர் முதல்ல இருந்தவங்க இப்போ இந்த வீதியில் இருக்கவங்க யாருமே வந்து அதிகமாக வந்து யாரும் கிடையாது. அம்மன் வீதியில் தான் இருக்காங்கன்ற பேர், ஆனால் வந்து யாரும் கிடையாது. ஆனால் அந்த அம்மன் வெளியே இருக்க அத்தனை பேரையும் எங்கெங்கேருந்து எப்படி கூப்பிட முடியுமோ அத்தனை பேரும் கூப்பிடுது. நான் வந்து இப்போ கோயிலுக்கு 5 பேர் 10 பேர் இருக்கிறதே பெரிய விஷயங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் மண்டல பூஜை ஆரம்பித்து 48வது நாள், இன்னும் 2 நாளில் முடிய போகுதுங்க. 48 நாளுமே அன்னதானம் போடும்போது ஒவ்வொரு நாளும் வந்து அதிகமாக வந்து ஆள் வந்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கடைசி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா 200 பேருக்கு மேலே அன்னதானம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் கூட வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பேர் எடுத்துருக்காங்க. ஒரு 100 பேருக்கு மேலே பால் கூட எடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து அம்மனை எப்படியாவது வர வைக்கணுன்றதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டோம். அம்மன் வந்து நல்லபடியாக வெளியே வந்ததுங்க. முத்துமாரியம்மன் வந்துச்சு. எல்லா தெய்வமும் முன்னாடி வந்து அம்மா வந்து பின்னாடி கூப்பிட்டு வந்து இந்த கோயிலுக்கு கொண்டாந்து விட்டுட்டு போயிருக்கு. அதனால் வந்து இனி நீங்கள் யார் வேணாலும் எந்த வேண்டுதல் சாமி வச்சுக்கோங்க. அந்த அம்மன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி தரும். அந்த அம்மன் அதுக்கு தேவையான மாதிரி உங்கள்கிட்ட என்ன வேணும் அது வந்து. இன்னும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அம்மனோட சிறப்பை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க, கம்மியானது கிடையாது. நான் இன்னொருத்தவங்க கூட ஒரு கதை சொன்னாங்க, அதை கதையை கூட சொல்கிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீதியில் தான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்காங்க. அவங்க பையன் வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ராத்திரியே கொண்டாந்து கோயிலில் வச்சுருக்காங்க. கோயிலில் வச்சுட்டு இந்த அம்மனை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க கோயிலில் வந்து வளம் வந்து ஒரு 3 தடவை வளம் வந்தோடனே அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா சரியாக போயிட்டு அப்படிங்க அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு, வந்துருச்சு. இந்த அதிசயம்லாம் நடக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நேரில் வாங்க. உங்களுக்கு ஏதாவது என்ன பிரச்சனை, உங்கள் குடும்பத்து பிரச்சனையோ இல்லை வந்து உங்களால் வந்து ஏதாவது தடங்கள் ஏற்படுதோ
இல்லை உங்கள் வந்து திருமண தடை ஏதாவது ஏற்படுத்தினாலும் சரி, ஏதாவது குழந்தை வேணும்னாலும் சரி, கண்டிப்பாக இந்த அம்மன் கொடுக்குங்க. இந்த அம்மனை நம்புங்க. முழுமையாக நம்பி வரவங்களுக்கு முழுமையாக எல்லாத்தையும் இந்த அம்மன் கொடுத்தே தீருங்க. நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள், வந்து வேண்டிங்க எல்லோரும். ரொம்ப நன்றி.